அந்த காலை தாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே கேட்டாங்க. விலை வந்து இன்னும் கட்டுப்படி ஆகலை. திருப்பதி என்ன உன்ன போட்டோம் மனம் விட்டு போயா போட்டோம் ஒரே செகண்ட் சொன்னேன். மரியாதை கொடுப்பா. திருப்பதி போக சொல்லலாம் போனா சரி என்ன பண்ணலாம். சரி அவங்க எங்கன்னா குதிக்கிட்டாங்க. அதெல்லாம் இல்ல தள்ளி மாடு குடு மாடு குடு விடு குடு மாடு மாடு கவுத்து விடு உரிய கவுத்து குடுறாங்க. போனா தள்ளி குடு மாடு மாடு கம்மி மாடல குடு மாடு மாடு கிடுந்துமா போறானே. டேய் அண்ணா மாடு போ மாடு போ நான் தள்ளி ஒரு மாட்ல ஒரு மாடு உடுது ஒரு மாடு உடுது நான் தள்ளி குடு ஒரு மாடு உடு நான் தள்ளி கண்டிப்பா அங்க தெரியுது நான் தள்ளி குடு நான் குடு மாடு ரொம்ப டைட் ஆயிடுச்சு. மாடு போ தள்ளி குடு மாடு வேற மாடு பண்றா நான் பண்றேன். நீ மன ஒண்ணு பண்ணாத வந்தாதான் பண்ணுவேன். ஏதா மன தேசம் மாடா என்ன கூடாது நானா பா நான் கூடாது மாடா குடு திருப்பி மாடா கேட்டு இந்த வாசம் இல்ல மாடா சரி என்ன பண்றா மாடு கேட்க ஆமா அதேதான் சொல்லாத கொடுக்காதடா கையில வை நான் மாடா நான் குடு இந்த கையில வை இல்ல நான் மாடா சரி அது இல்ல எவ்வளவு அண்ணா முன்சா வேணா நீ பண்ண போற ரைட் ஆக மாடா கம்மி மாடா இல்ல மாடா கையில வை மாடா இல்ல 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 கொடுக்க அது அவரு வாங்க பாங்க அதுக்கு ராபர் இங்க எங்க மாடல் பிடிச்சாரு அங்கே நில்லு. அந்தாண்ட போடா இங்க அந்தாண்ட போடா ரைட்ல சொல்லுவாங்க 8000 நாங்க தரவு பண்றோம் உங்ககிட்ட போடா டேய் போடா சொல்லிடு போடா டேய் போறே இல்லையா இது அவேரா நீ எடுத்து மிஷின் வேலை சொல்லி விட்டுரு. அங்கே எந்த வேலை தான் சொல்லாது சொல்லியிருக்கேன் நான். அஞ்சு கரெக்டாக நான் சொன்னேன் நான் எப்பயுமே அதை மாதிரி பண்ணவே மாட்டேன். நல்லா இருக்குங்க சூப்பராக ஓரளவுக்கு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் வியாபாரி அவங்க வெள்ளாரெல்லாம் சொல்ல வேணான்ட்டாங்க. ஏன்னா ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. சரி அது இல்ல மன இல்ல மன மன இல்ல மன யார் மன யார் மன இல்ல மன உடுன மாடு இல்ல மன இல்ல நான் நல்லங்க இப்படி புடிச்சா மாமா புடிச்சா மாட புடிச்சா ஏக திரும்ப கண்ட்ரோல் பண்ணாங்க நம்மன்னு பாருங்க ஒரு ஜோடி வந்து காளை மாடு கொண்டு வந்திருக்காரு பாருங்க. சூப்பர் சூப்பர் நல்லா இதில் இருக்கு பிள்ளை. இதுக்கு பல்லுண்ணா 2-4 எவ்வளோ நான் சொல்லியிருக்கீங்க
ஆ 77 ரூபா சொன்னாராம். கடிச்சா 75 ரூபா வந்து சொல்லியிருக்காரு. 2 4 பல்லு. நல்லா சூப்பராக இருக்கும் ஏற்காலை. 2 4 பல்லு. பாருங்க, இதுவும் பல் வைக்காத காளை கன்றுக்கு தாங்க. பசுமாடு பாருங்க, நல்ல தரமான பசுமாடு. நல்லதாக இருக்குங்க, வியாபாரம் போயிட்டுருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பசுமாடு, நல்ல லென்த்தியான பசுமாடுங்க, பெருவட்டான பசுமாடுங்க, நாட்டு பசுமாடு பொடையில. பொட்டகன்னு இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாம் பசுமாடு தான் நிற்கிது பாருங்க. ஃபுல்லாக பசுமாடுங்க தான். எந்த குறையில்ல உள்ளலாம் ஆகாது. இந்த கணுவெடி மாதிரி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்காரு. 13 ரூபா சொல்லு. 13 ரூபாய்க்கு கம்மியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. முடிச்சு ஓரளவுக்கு பசுமாடுங்க. இந்த உள்ள நிற்கிறது எல்லாமே வந்து பசுமாடுங்க தாங்க. நல்லா இருக்கும். கிடாரிங்களாம் இருக்கும் பாருங்க. எல்லாம் கிடாரி கண்ணு ஜோடி எல்லாம் ஃபுல்லாக ஜோடி கண்ணு மாடு இதெல்லாம் புடையில பாரு. ரெண்டுமே வளர்ப்பு கிடாரி தான், நல்லா அருமையான கிடாரி. இந்த பக்கம் கண்ணுக்குட்டிங்க பாருங்கள், எல்லாம் பொட்டை கண்ணுக்குட்டிங்க நிறையா இருக்கும். இதெல்லாம் பொட்டை கண்ணுக்குட்டிங்க. இந்த கண்ணு மாடுங்க எல்லாமே எங்கள் ஏரியாவில் பாருங்கள். எல்லாம் கிடாரிங்க, வளர்ப்பு கிடாரிங்கெல்லாம் பார்த்தோன்னா மற்ற பள்ளியில் நல்லாவே வரும். காளை கன்றுங்க. இங்கேயும் ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள், நல்லா கலரு. விலைன்றது வந்து தெரியல, பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தோன்னா ஒரு 50 ரூபாய்க்கு சொல்லுவாங்க அது இந்த ஜோடி. சந்தையில் வந்து விலை கேட்டால் தான் ரொம்ப கஷ்டம். வீடியோ எடுத்தெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை, விலையை கேட்கக்கூடாது, விலை சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. சூப்பர் சூப்பர். இந்த ஏரியாலாம் ஃபுல்லாக பசுமாடுங்க தான். ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க. இந்த ஏரியாவில் ஜெர்சி கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்திருக்கு பாரு. இந்த வாரம் வந்திருக்கிற ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க 10 ரூபா 12 ரூபாலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து செக் பண்ணி ஹெச்எப் கண்ணுக்குட்டியை செக் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்கிறதுக்கு காம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தாங்க. ஹெச்எப் மாடலே காணும், எல்லாம் ஜெர்சி தான் இருக்குது. ஹெச்எப் மாடலாம் இன்றைக்கி வந்து கம்மியாக தான் வந்துருக்கு. சின்ன சின்ன கண்ணுக்குட்டியாக இருக்குது. இன்றைக்கி ஹெச்எப் கண்ணுக்குட்டிங்களாம் வரலைங்க பாருங்கள். சுத்தமாக இன்றைக்கி ஹெச்எப் கம்மியாக தான் வந்துருக்கு.